ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 142 2ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சஞ்சலம், நெருக்கம். இந்த சஞ்சலமும் நெருக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. அந்த சஞ்சலத்திலிருந்தும் நெருக்கத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்க முடியாதபடிக்கு அநேகர் வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சஞ்சலத்தையும் நெருக்கத்தையும் நம்மை விட்டு நீக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே யாருக்கு முன்பாக இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் சஞ்சலத்தை ஊற்றுகிறார்கள் என்றால், மனிதர்களுக்கு முன்பாக ஊற்றி அவர்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி சிறிது நேரம் அழுது எல்லாவற்றையும் நான் அறிக்கையிட்டு விட்டேன், ஊற்றி விட்டேன், இனி நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அநேகர் நினைத்து மனிதர்களிடத்தில் அறிக்கை செய்து ஊற்றுகிறார்கள். ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து சஞ்சலமும் நெருக்கமும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இது அறியாதபடிக்கு அநேக மனிதர்கள் இப்படி மனிதர்களிடத்தில் அறிக்கை செய்து மன நிம்மதி கிடைக்கும் என்று அநேக வருந்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மிகவும் ரகசியமான ஒன்று காரியம் இந்த வேத வசனத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிரகாரமாக ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இப்படியாய் இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் அவருக்கும் முன்பாக சஞ்சலத்தை நீங்கள் ஊற்றி விடுங்கள். மெய்யாகவே உங்கள் சஞ்சலம் மிகவும் மகிழ்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். 2ஆவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அவருக்கும் முன்பாக நெருக்கத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிற நெருக்கமாக இருந்தாலும் சஞ்சலமாக இருந்தாலும் மனிதர்களுக்கு முன்பாக அவற்றை நாம் ஊற்றி விடாதபடிக்கு அறிக்கை செய்யாதபடிக்கு தேவனிடத்தில், நம்மை படைத்த தேவனிடத்தில், நம்மை நேசிக்கிற தேவனிடத்தில் நாம் எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறவர்களாக ஊற்றுகிறவர்களாக இருக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலத்தையும் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். இப்படி செய்யும்போது தேவன் நம்மை எந்த அடைக்கலத்தில் வைக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்குகிறார், நம்மை பலவானாக மாற்றுகிறார், நம்மை தாங்குகிறார். இன்னும் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடித்தவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த புதிய நாளிலே ஒருவேளை மிகுந்த சஞ்சலத்தோடு மிகுந்த நெருக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இதெல்லாம் பாரமாக இருக்கிறது என்று யாரிடத்தில் ஆகிலும் என் சஞ்சலத்தை ஊற்றிவிடப் போகிறேன், யாரிடத்தில் ஆகிலும் என் நெருக்கத்தை நான் கூறிவிடப் போகிறேன், என்னால் தாங்க முடியவில்லை என்று அநேகர் மனிதர்களிடத்தில் அறிக்கை செய்கிறார்கள். அப்படி அல்ல. ஆனால் ஒரு மனிதன் சஞ்சலத்தையும் நெருக்கத்தையும் தேவனுக்கு முன்பாக ஊற்றி விடுவான் என்றால், அறிக்கை செய்வான் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் எல்லா சஞ்சலத்தையும் தேவன் நொடிப்பொழுதே மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனிடத்தில் உங்கள் நெருக்கத்தையும் உங்கள் சஞ்சலத்தையும் இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே நீங்கள் ஊற்றி விடுங்கள், நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். மெய்யாகவே தேவன் மிகுந்த சமாதானத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் உமக்கு முன்பாக எங்கள் நெருக்கத்தை எங்கள் சஞ்சலத்தை நாங்கள் ஊற்றி விடுகிறோம். எங்கள் நெருக்கத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் சஞ்சலத்திலிருந்தும் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை இந்த புதிய நாளிலே நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. உடைய வார்த்தை கேட்கிற அநேகருடைய உள்ளத்தில் சஞ்சலங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. எல்லா சஞ்சலங்களையும் இந்த புதிய நாளிலே நீர் மாற்றி ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.